வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கோட ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணலான் இருக்கேன். இது பியூர்லி என்னுடைய வியூ அபவுட் திஸ் பேங்க். இந்த பேங்க்கை பற்றி பேசும்போது நிறைய தடவை இதை பற்றி சொல்லியிருக்கோம், டிஃப்ரெண்ட் வேஸில் சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதனால் நிறைய டைம் ஆகும். கார்ப்பரேட் லோன்லேருந்து அவங்க ஸ்லோவாக ரிட்டைலுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த டிரான்சிஷன் பீரியடில் வந்து போர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்புறமேல இன்னொன்று கூட சொன்னோம், இதுதான் நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு கூட நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் வந்து இந்த கார்ப்பரேட் லோன் ஆர் த லெகசி ப்ராப்ளத்துலேருந்து இந்த பேங்க்கு வெளியே வந்துட்டாங்கன்னா அப்புறமேலு க்ரோத் ட்ரஜெக்டரியில் வருவாங்க அப்படின்னு கூட நம்ம சொன்னோம். நம்ம இது எல்லாமே எங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் கொடுத்த ப்ரெசன்டேஷன்லேருந்து எடுத்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் இந்த பேங்க் வந்து அவங்களுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா சில கவுண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க, அண்டு நிறைய கவுண்டில் வந்து அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த கவுண்ட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், எந்தெந்த ஏரியாவில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம. ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற க்ரெடிபிலிட்டி இன்னும் போகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அந்த வைட்டல். ஏன்னா ஒரு பேங்க்குக்கு வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டு இன்னும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அது அவங்களால இந்த ப்ரெசண்ட் என்வாயன்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. நம்ம என்னென்ன காரணங்கிற கூட அதை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை குயிக்காக ரிவ்யூ பண்ணிடலாம். டெபாசிட்டு, அட்வான்ஸஸ் எல்லாமே க்ரோ ஆகிட்டுருக்கு, அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா டெபாசிட் கூட 2,52,000 crores ரைஸ் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் வந்து 2,41,000 crores. அந்த லெகசி ஃபேக்டர் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அண்டு அதனால் இவங்க இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ கூட ரொம்ப ஹையாக தான் இருக்கும். நியர்லி 92 இப்போ இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதுவும் நல்லா தான் இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பராப்ஸ் த ஹையஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நெட் ப்ராஃபிட் பாருங்கள், இட் ஹஸ் ஃபாலன் டு 304 crores. எங்கன்னா 724 crores இட் 304 crores வந்துருச்சு. அப்புறம் இவங்களுடைய காஸ்ட் டு இன்கம் வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஹையாக தான் இருக்கும், 73.4%. பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன், தென் டெக்னாலஜி இன்ஃப்யூஷன் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அண்டு லெகசி ஃபேக்டர்ஸ் அது அப்படி கூட சொல்லலாம். அப்புறமேலே கிரெடிட் காஸ்ட், ஏன்னா இந்த தடவை வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் போட்டிருக்காங்க ஃபார் மைக்ரோஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு லென் பண்ணதுனால அதில் வந்து ப்ராப்ளத்தை பேர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் போட வேண்டியது இருந்தது. அதனால் வந்து இவங்களுடைய கிரெடிட் காஸ்ட் கூட ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அப்புறமேலு இவங்களுடைய காஸ்ட் ஆஃப் டெபாசிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ப்ரைவேட் பேங்க்ஸ். ஏன் அப்படின்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேவிங்ஸ் பேங்க் மட்டும் இல்லை, டெபாசிட்டும் கொடுக்குறனால நிறைய வந்து இவங்க டெபாசிட்டை அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனாலேயே இவங்க சொல்லலாம் இவங்களுடைய அட்வான்ஸஸ் கூட ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு இருக்கோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பேசிக்கலி ரிட்டைல் போர்ட்ஃபோலியோ தான் இப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரிட்டைல் போர்ட்ஃபோலியோவில் வந்து நிறைய அன்செக்யூர்ட் லோன் இருக்கும், ஈவன் மைக்ரோஃபைனான்ஸ் லெண்டிங் கூட இருக்கும். தோ ஹையர் ரேட்டு அவங்க அந்த பாரோவர்ஸ்லேருந்து வந்தால் கூட டிஃபால்ட்டும் அதோட ஜாஸ்தி இருக்கும், அவங்க ரெக்கவரும் பண்ண முடியாது நிறைய இதை, ஏன்னா அன்செக்யூர்டாக இருக்கிறனால. பட் இதே சமயத்தில் ஆர்பிஐயோட ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அன்செக்யூர்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு நிறைய கேபிட்டல் அடிக்வசி வேணும் அப்படின்னு வேறு போட்டிருக்காங்க வேறு. த மோஸ்ட் சர்ப்ரைசிங் இது என்னென்னா, இந்த மெட்ரிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் இப்போ வந்து நிறைய வந்து கேபிட்டல் பாரோ பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால் டைல்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்கள், அது வந்து ட்ரெமெண்டஸாக ஃபாலோ ஆகிடுது. இன்ஃபேக்ட் என்னுடைய கால்குலேஷன் படி இன்றைக்கி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 2.5 தான் இருக்குது. தட் இஸ் இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார் ஹையர் தேன் இந்த ஷேரை வாங்கினா அப்படிங்கிறது தான் இந்த இதோட மீனிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து 0.25 தான் இருக்குது.
அண்டு இதெல்லாம் வந்து நம்ம தான் கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் இது இல்லவே இல்லை வேறு. And capital adequacy ratio naturally 15.48 and credit to deposit நம்ம ஏற்கனவே பேசினது 94% தான் இருக்குது. இதுலேயே வந்து இந்த ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கூட இந்த கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கேன். இந்த இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஃபைனல் வேர்டிக்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில பேராமீட்டர்ஸில் அவங்க வந்து நல்லா க்ரோ பண்ணியிருக்காங்க, லைக் டெபாசிட்டு அட்வான்சஸ் அதெல்லாம் சொல்லலாம். பட் ஆனால் ஸ்டில் வந்து இவங்க எங்கே புவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா ஆர்ஓஏ அப்புறமேல இந்த கிரெடிட் காஸ்ட்டு அப்புறம் காஸ்ட் டு இன்கம் இதெல்லாம் ரொம்ப புவராக இருக்குது. இவங்களுடைய ஜிஎன்பிஏ தோ இது ரீசனபிளாக இருந்தால் கூட அதை எக்ஸ்க்ளூடிங் மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் அதை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஜோனில் போயிடுது. ப்ரொவிஷன்ஸும் ரொம்ப ஹையாக இருக்குது, அதனால் கிரெடிட் காஸ்ட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி நிலைமை வந்துச்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்? அவங்க வந்து சூன் வந்து ஹெச்டிஎஃப்சி மாதிரி நல்லா க்ரோத் பர்ஃபார்மன்ஸுக்கு வருவாங்க, நல்ல நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொன்னது ஏன் அவங்களால நிறைவேற்ற முடியலை அப்படின்னா, நம்ம வந்து பியூர்லி இந்த பேங்க்கை மட்டும் ப்ளேம் பண்ணி அர்த்தம் கிடையாது. ஸோ தெர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணால் தான் அந்த டோட்டாலிட்டியாக நம்ம இந்த பேங்க்கை பற்றி எவாலுவேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபேக்டர் இருக்குது? ஸோ ஆர்பிஐ ஆங்கிள்லேருந்து பாருங்களேன், நம்ம கண்ட்ரிக்கு எவ்வளோ ரெகுலேஷன் தேவையா, எஸ்பெஷலி இந்த பேங்க்ஸுக்கு அதுதான் பார்க்கணும். நம்ம கண்ட்ரி வந்து லைசன்ஸ் ராஜ்லேருந்து ரெகுலேட்டட் ராஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது ஒன் ரீப்ளேஸ் த அதர் அப்படின்னு. பேங்கிங் ரெகுலேஷன் எவ்வளோ சோக்கிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒய் வந்து இந்த பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ கண்ட்ரோலில் ஒன் மோர் மேண்டேட் கொடுத்துட்டாங்க 2016 தட் இன்ஃப்ளேஷன் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. இவங்க அடாப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி தி இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா பட் ஆனால் சப்ளை சைடில் வந்து எதுவுமே இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து மோர் அ ஃபிஸ்கல் டிசிப்ளின் மூலமாகவும் அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் when the inflation rate வந்து 3.6% in செப்டம்பரில் குறைகிறப்ப, when வேர்ல்டு ஓவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறப்ப இந்த பேங்க்கும் வந்து நம்ம ஆர்பிஐயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கலாம். அப்பயே அந்த ப்ராசஸை செட்டின் பண்ணியிருந்திருக்கலாம் பை 0.25% அப்படின்ட்டு. இப்போ வந்து நிறைய ஆக்சிலரேட்டும் பண்ணியிருக்கலாம். அதே சமயத்தில் ஆர்பிஐ ஆல்சோ நிறைய வந்து புது ரெகுலேஷன்ஸ்லாம் வரப்போகுதுன்னு வேறு கண்டிஷன்ஸ் வேறு இம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிட்டல் அடிக்வசி ஃபார் என்பிஎஃப்சிக்கு 2026 வரும்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த எல்சிஆர் அது பாருங்கள், அதுவும் 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங்கு கூட நிறைய புது டைப் ஆஃப் ரெகுலேஷன் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்டை போய் அஃபெக்ட் பண்ணும். இவங்க கேபிட்டல் அடிக்வசி வந்து ஜாஸ்தி ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு, ஈவன் ஃபார் அன்செக்யூர்ட் லோன், என்பிஎஃப்சி லெண்டிங் எக்ஸெட்ரா. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ரெகுலேஷன் ரொம்ப சோக்கிங் இருக்கிறனாலையும் இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து சிவியராக ஹிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லணும். இதே சமயத்தில் அதர் திங்ஸ் பாருங்களேன், டைட் மானிட்டரி சிச்சுவேஷன் வேறு இருந்தது, எஸ்பெஷலி ஜஸ்ட் பிஃபோர் த எலெக்ஷன். ஈவன் வந்து செப்டம்பர் 2024 வரைக்கும் கூட ஸ்ட்ரிக்ட் லிக்விடிட்டி கண்டிஷன்ஸ் வேறு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இது வந்து இப்போ தான் ஸ்லைட்டாக ஈஸ் அவுட் ஆகிருக்கு இல்லையா. ஃப்ரம் ஜனவரி ஆன்வர்ட்ஸ் தான் இந்த லிக்விடிட்டி கண்டிஷனே ஈஸ் அவுட் ஆச்சு. ஒன்று எலெக்ஷன்னால் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து மணி வந்து சிவியராக அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக சிவியராக இந்தியாவிலேருந்து வித்ரா பண்ணனாலையும் நம்மளுடைய லிக்விடிட்டி ஃப்ரம் த பேங்கிங் சேனல்லேருந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை இமீடியட்டாக ரெஸ்டோர் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது வந்து சோக்கிங் லெவலுக்கு போய் அப்புறமேல தான் அதை ரெஸ்டோர் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு. ஸோ ஃப்ரம் ஜனவரி ஆன்வர்ட்ஸு அவங்க வந்து நியர்லி அபவுட் 7 lakh crores வந்து ஆர்பிஐ வந்து இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ரெகுலேஷன் ப்ளஸ் இந்த லிக்விடிட்டி க்ரன்ச்சு எல்லாமே குமுலேட்டிவாக வந்து பேங்க்ஸை எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிடுது. எஸ்பெஷலி த ரைசிங் பேங்க்ஸ் லைக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம
See, the overall macro factors கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டியூசிவாக இல்லை இந்த பேங்க்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் வந்து எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிடுது. கவர்மெண்ட்டு கூட அவங்களுடைய கேபெக்ஸை வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே இமிடியட்டாக ஆரம்பிக்காதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது டிசம்பரில் தான் செட்டின் பண்ணாங்க. அது அப்புறமேல் சப்சிக்வெண்ட் பீரியடில் தான் கரெக்டும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து எக்கானமி வந்து சிவியராக ஸ்லோ டவுன் ஆகிடுது. அதனாலேயே இப்போ சொல்லலாம் இந்த அன்செக்யூர்ட் லோன் போர்ட்ஃபோலியோ, அப்புறம் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் வேற ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணவங்க அவங்க கொடுத்த ப்ராமிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ் வெய்வர்லாம் வேறு வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து கிரெடிட் கல்ச்சரை போய் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனால் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் டிஃபால்ட் வர இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம வந்து ஃப்ராங்காக அட்மிட் ஆனோம் இந்த தருணத்தில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமேலே எல்லா பிளேமுமே அவுட் சைடர்ஸ் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. See, there are some issues பேங்க் ரிலேட்டடும் நம்ம இந்த டைமில் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, எல்லா பேங்க்ஸும் என்ன பண்ணாங்க, கார்ப்பரேட்டில் நிறைய டிஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டைல் ஃபோக்கஸ் பண்ணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிலி 80% ஒன்லி ரிட்டைல் தான் பண்ணுறாங்க. இதில் அப்புறமேலே மைக்ரோ ஃபைனான்ஸ் அது மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே பாரோவர்கிட்ட 4 பேங்க் அப்ரோச் பண்ணி லெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த பாரோவரை வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய இடத்துல பாரோ பண்ணி அவங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண ஆரம்பித்தோன்னே அவங்களுடைய இன்கம் வந்து நாட் சஃபிஷியன்ட்டு, அதாவது ஒரு ரீபே பண்ணுற அளவுக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணாமல் கூட நிறைய இடத்துல வந்து லெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃபால்ட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா so far as lending is concerned, இது வந்து ஒரு டஃப் ஜாப். இவங்களுக்கு இன்றைக்கி வந்து நிறைய டூல்ஸ் அவைலபிள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் அக்ரிகேட்டட், கிரெடிட் ரேட்டிங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய இருந்தால் கூட அவங்க வந்து நிறைய இடத்துல பாரோ பண்ணியிருந்தால் கூட இவங்க ஃபர்தராக லெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்? பிகாஸ் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. அப்புறமேலே கார்ப்பரேட் வந்து ஸ்டில் வந்து அவங்கள பாரோயிங் இதை வந்து ஆரம்பிக்கல. பிகாஸ் லாட் ஆஃப் அன்சர்டன்ட்டி இருக்குது அந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ரண்ட் அண்ட் இந்தியன் ஃப்ரண்ட்லேயும். ஸோ இதனாலேயும் இவங்க வந்து நிறைய பாரோவர்ஸ் இவங்களுக்கு கிடைக்காதனாலையும் ஒரே ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை இருந்ததுனாலையும் இவங்க வந்து ரிட்டைல் லெண்டிங் தான் அஸ் அ ப்ரைம் பாரோயிங் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணனாலையும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்புறமேல வந்து கரெக்டாக ஒன் மோர் பிளேமும் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய டாக்ஸேஷன் சிஸ்டம் அண்டு போத் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லாட்ட இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், தோ இன்கம் டேக்ஸில் சம் ரிலீஃப் இப்போ கிடச்சா கூட, பட் ஜிஎஸ்டியில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஈவன் நவ் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எஸ்பெஷலி த ஹையர் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கிறனாலையும் அதையும் வந்து கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணணும். அதாவது ரிஃபார்முங்கிறத வந்து ஆல்மோஸ்ட் நின்று போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த தேர்ட் டேர்மில் நம்ம ரியலாகவே எந்த ரிஃபார்மும் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரிஃபார்ம் கூட ரொம்ப அர்ஜென்ட்டு, எஸ்பெஷலி இந்த ஜிஎஸ்டியில் அப்படின்னு நான் வந்து ஆணித்தரமாக கூட சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அன்லஸ் வந்து பீப்புள்கிட்ட சர்ப்ளஸ் இருந்தால் தான், இல்லாட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்கக்கிட்ட சர்ப்ளஸ் இருந்தால் தான் அவங்க ஒரு எக்ஸ்பேன்ஷனோ இல்லாட்டா பர்ச்சேஸஸோ இதை அண்டர்டேக் பண்ண முடியும். எப்போ அவங்க கையில் சர்ப்ளஸ் இல்லையோ அப்போ அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. வேறு இந்த டிமாண்டு ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதை நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். எஸ்பெஷலி இந்த அர்பன் ஏரியாஸில் வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஈவன் வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து டிமாண்ட் பெட்டராக இருக்கும்போது ஏன் அர்பன் ஏரியாவில் இம்ப்ரூவ் ஆகலைங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டாலும் அது இன் ரியாலிட்டி அது உண்மையாகுமா அப்படின்னு பார்த்தா அது டிஃபிகல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஆரம்பித்த
பிஸ்னஸ் டைம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி இருக்கிற இது வந்து என்வாயன்மெண்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. தோ அவங்களுக்கு நிறைய இப்போ வந்து ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு இருக்கிற அவைலபிள் நிறைய டூல்ஸ் வந்து அந்த டைமில் இல்லாமல் இருந்தாலும், ஆனால் இன்றைக்கி என்வாயன்மெண்ட் வந்து ஹைலி காம்படிட்டிவ் ஆகிடுது. அப்புறமேல வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு அண்ட் என்பிஎஃப்சி எல்லாருமே சேசிங்க ஒரே ஒரு செக்டார், தட் இஸ் ரிட்டைல் செக்டார். அதனாலேயும் இதில் வந்து கரெக்ட் பாரோவர் அண்ட் குட் பாரோவர் பார்க்குறது வந்து அரிதாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் ஒன்மோர் ஹெச்டிஎஃப்சி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் ஹெச்டிஎஃப்சி இட் செல்ஃப் ஆஃப்டர் த மர்ஜர் பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க டு கம் பேக் இன்ட்டு குட் பிஸ்னஸ்க்காக. ஸோ அதனால் வந்து இன்னொரு ஹெச்டிஎஃப்சி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஹெச்டிஎஃப்சியானாலே முடியாது அப்படின்னு தான் இந்த தருணத்தில் நம்ம சொல்லணும். அப்புறம் கடைசியாக இது சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம வந்து நம்மளுடைய பாரோவர்ஸ்க்கும் அவங்களுடைய கல்ச்சர் ஆஃப் ரீபேமெண்ட்டும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். எப்போ நீங்கள் பாரோ பண்ணிட்டீங்களோ அன்றைக்கி வந்து அந்த கமிட்டட் டு ரீபே வந்து 100% இருக்கணும். இருந்தால் தான் இந்த பேங்க்ஸு அந்த லெண்டர்ஸ் வந்து த்ரைவ் ஆக முடியும் அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அண்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் கூட அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபராக இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.